Hi everyone, welcome to Student Corner. இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா அக்கவுண்டிங் டெர்மினாலஜிஸ் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அதில் குறிப்பாக பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பற்றி இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ பிரான்ச்சஸ் ஆஃப் அக்கவுண்டிங் பார்த்தீங்கன்னா மூணு பிரான்ச்சஸ் ஆக்சுவலி இருக்கு. ஒன்று ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கு, இன்னொன்று மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங், அண்ட் தி லாஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காஸ்ட் அக்கவுண்டிங். ஸோ இது எல்லாமே என்ன அப்படின்றத இன்டெப்தா நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த மூணு பிரான்ச்சஸ்ல ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங் தான். ஃபினான்ஷியல் அக்கவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா மானிட்டரி டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டே டு டே டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம், பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் இங்கே தான் நம்ம ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணும். தட் இஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தி பேலன்ஸ் ஷீட். ஸோ ஒரு கம்பெனி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அவங்களோட இன்கம், எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ, ரெவன்யூஸ் எவ்வளோ வருது, எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ செலவிடுறாங்க, அண்ட் அட் லாஸ்ட் ப்ராஃபிட், நெட் ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுறாங்களா இல்லை லாஸ் இன்கர் பண்ணுறாங்களா அப்படின்றத ஒரு கம்பெனியால் பெட்டராக தெரிஞ்சுக்க முடியும் த்ரூ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஆர் தி இன்கம் ஸ்டேட்மெண்ட் மூலமாக. சிமிலர்லி பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அட் தி இயர் எண்ட், ஸோ ஒரு பர்டிகுலர் டேட்டில் 31st மார்ச்ல எவ்வளோ அந்த கம்பெனியில் அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் எவ்வளோ இருக்கு, அண்ட் அவங்களோட ஃபினான்ஷியல் பொசிஷன் எப்படி இருக்கு அப்படின்றத ஸ்டடி பண்ணுறது தான் பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனியில் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஸோ மானிட்டரி டேர்ம்ஸில் எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸை இந்த இடத்துல தான் அவங்க ரெக்கார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் தி பேலன்ஸ் ஷீட் இஸ் தி they are the major financial statements of a company. So only financial character இருக்கக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் இங்க நம்ம என்டர் பண்றோம். ஸோ அடுத்தது பாத்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் நம்மளோட அனாலிசிஸ் பர்பஸ்க்காகவும், ஸோ ஃபோர்காஸ்ட் பண்றதுக்காகவும், ஃபியூச்சரை பத்தி டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காகவும் எப்படி நம்மளோட அக்கௌண்டிங் டேட்டாவை யூட்டிலைஸ் பண்ண போறோம் அப்படின்றது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். ஸோ மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் வை இட் இஸ் ப்ரிப்பேர்ட் மெயின்லி ஃபார் பட்ஜெட்டிங் பர்பஸ், பட்ஜெட்ரி கண்ட்ரோல் ஆக்டிவிட்டீஸ்க்காகவும், அதுக்கப்புறம் நம்மளோட காஸ்ட்டை கண்ட்ரோல் பண்ணணும், அண்ட் தென் ரேஷியோ அனாலிசிஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம் நாங்கள். அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், அங்கே ஃபண்ட் ஃப்ளோ, கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏற்கனவே இருக்கக்கூடிய டேட்டாவை எப்படி நம்மளோட அனாலிசிஸ் அண்ட் இன்டர்பிரிட்டேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண போறோம், கம்பெனியோட டாப் மேனேஜ்மெண்ட் அவங்களோட டெசிஷன் மேக்கிங் பர்பஸ்க்காக எப்படி யூட்டிலைஸ் பண்ண போறாங்க அப்படின்றது தான் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ காஸ்ட் அக்கௌண்டிங் அப்படின்னு பார்க்கும்போது இங்க எல்லாமே காஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனை தான் ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி ரிடியூஸ் பண்றது, பிகாஸ் ஸோ காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷனை பொறுத்து தான் நம்ம ப்ராடக்டோட ப்ரைஸஸை நம்ம அங்க ஃபிக்ஸ் பண்ண போறோம். ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்றத தான் காஸ்ட் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை நம்ம மெயின்டைன் பண்றதுக்கான ரீசன். ஸோ ஒரு கம்பெனியோட காஸ்ட்டை நம்ம கண்ட்ரோல் பண்ணா ஆப்வியஸா நம்ம என்ன பண்ணலாம், ப்ராஃபிட்டை ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றது தான் மெயின் மோட்டிவ் ஆஃப் ப்ரிப்பேரிங் காஸ்ட் அக்கௌண்ட்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு கம்பெனியில ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங்ன்றது கம்பல்சரியா they have to prepare, they have to provide to the external stakeholders, internal people எல்லாருக்காகவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது கம்பல்சரியா மேண்டேட்டரியா ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். அண்ட் தென் அதை இன்டர்னல் பீப்புள் யூஸ் பண்ணும்போது அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆகுது. ஸோ அவங்களோட டெசிஷன் மேக்கிங், பிளானிங், கண்ட்ரோலிங் மற்ற ஆக்டிவிட்டீஸ்க்காக யூஸ் பண்ணும்போது அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ஆகுது. அண்ட் ஸ்பெசிபிக்கலி காஸ்ட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன் மட்டும், காஸ்ட்னா என்ன, expenses which are related to the production activities. So at what amount you are procuring the raw materials, அதை ப்ரொடியூஸ் பண்றதுக்கு, அண்ட் லேட்டர் ஆன் எவ்வளோ டிஸ்ட்ரிபியூஷன், எவ்ரிதிங் புட் டுகெதர் ஒரு கம்பெனியில எவ்வளோ காஸ்ட் இன்கர் பண்றாங்க, அண்ட் அது பிரைசஸ் எப்படி ஃபிக்ஸ் பண்றாங்க, எல்லாமே காஸ்ட்டை பொறுத்து தான் டிட்டர்மைன் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது காஸ்ட் கண்ட்ரோல்ன்றது இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் இன் எவ்ரி பிஸ்னஸ். ஸோ அதனால தான் இது மூணுமே 3 branches ஆஃப் அக்கௌண்டிங் கீழே வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச்.